அன்பானவர்களே, வல்லமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வல்லமை விடுதலை நேரத்தில் உங்களை சந்திப்பதில் நித்தியம் டிவி வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இதனால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களை விடுவிப்பார். இதனால் வாசிக்க வேண்டிய வேத பகுதி சங்கீதம் 23 அதிகாரம் 6 வசனம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நன்மை தொடருகிறதா என்று பார்க்கிற பொழுது சந்தேகம்தான். நன்மை தொடருவதில்லை. சிலர் இப்படி சொல்லுவாங்க, ஐயா இந்த வியாதி என்னை தொடர்ந்து உபத்திரப்படுத்தி கொண்டிருக்கிறது, இந்த வியாதி எனக்கு விட்டு விலகுவதே இல்லை, இந்த வியாதிக்கு நாங்கள் பல நாளாய் மருந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம், இந்த சரீரத்தில் இந்த பலவீனத்திற்கு பல நாட்களாய் நாங்கள் பிரயாசப்படுகிறோம், ஆனால் இந்த வியாதி என்னை தொடர்ந்து வருகிறது. சிலர் இப்படி சொல்லுவாங்க, பிசாசு என்னை தொடர்ந்து வருகிறதப்பா. மந்திரக்கட்டு, உபத்திரவம், பிசாசின் தொல்லைகள், சூனியத்தின் நிமித்தம் இரவில் தூக்கம் இல்லை. பிசாசு சத்ரு என்னை தொடர்ந்து வருகிறான். ஒரு சிலர் சொல்லுவாங்க, இந்த பாவம் என்னை விட்டு விலகல, பாவம் என்னை தொடர்ந்து வருகிறது, நான் விடலான்னு நினைக்கிறேன், விட முடியல. இந்த குடியை விட்டுலான்னு நினைக்கிறேன், ஆனால் விட முடியல. இப்படி புலம்புகிற மனுஷர்களை பார்த்திருக்கிறோம். தாவீது சொல்றாரு, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என்னை நன்மை தொடரும். என் வாழ்க்கையில ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை என்னை தொடர்ந்து வரும். நன்மையும் கிருபையும். ஒரு சிலர் நன்மையை பெற்ற பிறகு கிருபையை விட்டுருவோம். அதனால பல பாடுகள், திருச்சபையில் பாடுகள், குடும்பத்தில் பாடுகள். காரணம், கிருபையை விட்டுருவோம். நன்மை மட்டும் கிடைச்சா போதும்னு நினைப்போம், நன்மை மட்டும் நடந்துட்டா போதும்னு நினைப்போம். அதனால இங்க தாவீது சொல்றாரு, ஜீவனுள்ள நாளெல்லாம் என்ன சொல்றாரு, நன்மையும் கிருபையும் ரெண்டும் ஜாயின் பண்ணதான், அது ரெண்டும் ஒன்றாய் வந்த போதுதான் உங்க குடும்பத்திலே சமாதானம், ஆசீர்வாதம் கிடைக்கும். சில நன்மை வந்த மாத்திரத்திலே, பணம் நல்ல செழிப்பு கிடைச்ச மாத்திரத்திலே ஆண்டவரை துதிக்கிறத விட்டுருவாங்க, ஜெபிக்கிறத விட்டுருவாங்க, ஊழியம் செய்கிறத விட்டுருவாங்க. கிருபையை தொடர்ந்து கொண்டு போகிறது இல்லை, நன்மையை மாற்றம் பெற்றுக்கொள்ளுகிறது, ஆசீர்வாதத்தை மாத்திரம் பெற்றுக்கொள்ளுகிறது. அதனால தான் தீங்கு சில நேரங்களில் நம்மை தொடருகிறது, தீங்கு தொடர்ந்து வருகிறது. காரணம், நாம் நன்மையை மாத்திரம் பிடித்து கொள்ளுகிறது, கிருபையை விட்டு விடுகிறது. கிருபையை விட்ட பிற்பாடு வாழ்க்கையில் என்ன வருதா, தீமை தொடர்ந்து வருகிறது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, எரேமியா 31 அதிகாரம் 14 வசனம், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தி ஆவார்கள். என் ஜனங்கள் என்னை என்னுடைய ஜனம் எவ்வளோ வைராக்கியமா சொல்றாரு பாருங்க. நாளாகம புஸ்தகத்தில் போருக்கிற போது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணுகிற போது, அவர் தங்கள் என்னுடைய முகத்தை தேடும் பொழுது நான் நிச்சயமாய் வெளிப்படுவேன் என்று சொல்லுகிறார். அப்போ என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தி ஆவார்கள். 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்த தேவன், 5000 பேரை நன்மையினாலே போஷித்த தேவன். சங்கீதம் 65:11, வருஷத்தை நன்மையினாலே முடிசூட்டுகிற தேவன், வருஷத்தை நன்மையினாலே. அப்போஸ்தலர் 10 அதிகாரம் 38 வசனத்தை வாசித்து பாருங்க. அங்கே இயேசு நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். நன்மை செய்கிறவராக, வாழ்க்கையிலே கர்த்தர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீதம் 103:5, நன்மையினாலே உன் வாயை திருப்தியாக்குகிற தேவன், கழுகுக்கு சமமாய் உன் வயதை திரும்ப வாழை வயதை போல மாற்றுகிற தேவன். யாக்கோபு 1:17 சொல்லுது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலே உண்டாகி
ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. நன்மை பரத்திலே உண்டாக வேண்டும், தேவனிடத்திலிருந்து உண்டாக வேண்டும். இந்த நன்மையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு என்ன வழி? சங்கீதம் 84:11 நாம் வாசிக்கிற போது, உத்தமமாய் நடக்கிறவருக்கு கர்த்தர் நன்மை வழங்காதிரார். நம்ம வாழ்க்கையில உத்தமத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். உத்தமமாய் நடக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மையை வழங்குகிறார். யோபு 1:8 வாசித்து பாருங்க, 2:9 வாசிச்சு பாருங்க. யோபு உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன். அவரை போல பூமியில ஒருவனும் இல்லை, அவனை போல பூமியில ஒருவனும் இல்லை. சத்ரு அவனை சோதிக்க வந்த பொழுது, 10 பிள்ளைகளை இழந்த பொழுது, சரீரத்தில் பலவீனம் வந்த பொழுது, அவன் நடு ரோட்டில உட்கார்ந்து ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டிருக்கிற பொழுது அவருடைய மனைவி அவரை பார்க்க வந்தார். அவள் தூரத்தில் நின்று அழுது கொண்டிருந்தாள். அவள் சொன்னாள், இன்னும் நீ உத்தமத்தில் உறுதியாயிருப்பாயோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும். 4 நண்பர்கள் வந்தார்கள். அவனை தூரத்திலே பார்த்து அப்படியே முழங்கால் படிட்டு அவர்கள் சொன்னார்கள், அவனுடைய துக்கம் கொடிய துக்கம் என்று சொல்லி 7 நாள் அவனோடு கூட தங்கினார்கள். கொடிய துக்கம், கொடிய துக்கம். பிள்ளைகளை இழந்தான், எல்லா சொத்து சுகங்களை இழந்தான். அவனுடைய வாழ்க்கை நன்மை இல்லை. ஐயோ, என்னுடைய வாழ்க்கையில தீமை தொடர்ந்து வருகிறது. ஒரு மரத்தை வெட்டினாலும் அதை துளிர்க்கும் என்கிற நம்பிக்கை உண்டு. ஆனால் என்னுடைய வாழ்க்கையோ நம்பிக்கையற்ற சூழ்நிலை என்று சொல்லி புலம்புகிறதை பார்க்கிறோம். ஆனால் ஒரு நாள் வந்தது, யோபுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம் கிடைத்தது, இரட்டிப்பான ஆசீர்வாதம். எவ்வளவு சோதனையும் அவன் பொறுமையாய் சகித்தான். தேவன் அவர் முகத்தை பார்த்தார். உத்தமமாய் நடக்கிற பொழுது கர்த்தர் நன்மையை வழங்குகிறவர். உடைய வாழ்க்கையில உத்தமத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். உத்தமமாய் நடக்கிற பொழுது கர்த்தர் உன் வாழ்க்கையில நன்மையை தருகிறவராய் இருக்கிறார். ஆபிரகாமை குறித்து வாசிக்கிறோம். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் சர்வ வல்லமுள்ள தேவன், எனக்கு முன்பாக நீ உத்தமனாயிரு, எனக்கு முன்பாக உத்தமனாயிரு. நான் ஆசீர்வதிப்பதற்கு சர்வ வல்லமுள்ள தேவன், சர்வத்தையும் படைத்த கர்த்தராய் இருக்கிறேன். ஆகினால நீ உத்தமனாயிரு. நோவா தன் காலத்திற்குள்ளாய் வாழ்ந்த மனிதர்களுக்குள்ளே நோவா உத்தமனாயிருந்தார், உத்தமனாயிருந்தார். சங்கீதத்தில் வாசிக்கிற போது உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே ஆண்டவருடைய கூடாரத்திலே வாசம் பண்ண முடியும். 25ஆம் அதிகாரத்திலே வாசிங்க 1ஆம் வசனத்திலே, அவர் உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே. வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து ஆண்டவர் அழைத்தார், உத்தமமாய் நடந்த உண்மையுமான நடந்த ஊழியக்காரனே, நீயும் பிரவேசி, பிதாவானவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற இந்த ஆட்டுக்குட்டியானவர் கல்யாண விருந்தில் நீ பங்கு கொள்ள என்று சொல்லுகிறார். தேவன் எதிர்பார்க்கிற காரியம் உத்தமன். உத்தமனுக்கு கர்த்தர் நன்மையை தருகிறவர். நீதிமொழிகள் 28:18 வாசியுங்கள். உத்தமமாய் நடக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். உத்தமமாய். இரண்டாவதாக, யார் இந்த நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும்? சங்கீதம் 34:10 விதமா சொல்லுது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை தேட வேண்டும், கண்டறியத்தக்க சமயத்தில் தேட வேண்டும், அதிகாலையில் தேட வேண்டும், எந்த நேரமும் ஆண்டவரை தேட வேண்டும். யோனேக்கு குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம், 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்தான். 300 வருடங்கள் தேவனோடே சஞ்சரித்து தேவனோடே வாழ்ந்து பிள்ளைகளை பெற்றெடுத்தான் என்று சொல்லப்படுகிறது. பிள்ளைகளோடு மனைவியோடு வாழ்ந்து தேவனோட சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம். எப்பொழுதும் தேவனை தேடுகிறவனாயிருந்தான். இவனுக்கு எப்பொழுதும் தேவனை பற்றி கொண்டுகிறவனாயிருந்தான். தினந்தோறும் எனக்கோட தேவனோடு இவனுக்கு நடந்து கொண்டே போனான்.
நம்முடைய வாழ்க்கையில் தினந்தோறும் தேவனுடைய பாதத்தில் தேவனோடு கூட நடக்கிறவர்களாக இருக்கிற பொழுது ஆசீர்வாதத்தை வைக்கிற தேவன். தேவனோடு நடக்கிற ஒரு அனுபவம், தேவனை பின்பற்றி வருகிற ஒரு அனுபவம் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் வர வேண்டும். தேவனை தேடுகிற ஒரு அனுபவம். தேடும் பொழுது நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். யோசபாத்தை குறித்து வாசிக்கிறோம் 17ஆம் அதிகாரத்தில். யோசபாத் கர்த்தரை தேடினான், அவனுக்கு உண்டானது எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். மூன்றாவதாக இந்த நன்மையை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும்? சகரியா 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நம்பிக்கை உடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன். நம்பிக்கை உடைய சிறைகள். நம்பிக்கை இருக்கிறது, தேவனை உயர்த்துவார். நம்பிக்கை இருக்கிறது, தேவனை காப்பாற்றுவார். ஆனால் அந்த நம்பிக்கை இப்பொழுது சிறையில் இருக்கும். வாய்ப்பில்லாத ஒரு சூழ்நிலை. உயர்வதற்கு வாய்ப்பில்லை, அடுத்து வாழ்வதற்கு வாய்ப்பில்லை, மரித்து போய்விடுவோம் என்று அவன் நம்பிக்கை. சரீரத்தில் பலவீனங்கள், எப்பொழுதும் ஒரு திகில் பிடிக்கும். இரவு நேரங்களில் ஒரு திகில் பிடிக்கும், ஒரு பயம் உண்டாகும். நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை. எப்பொழுது ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம்? நம்பிக்கை உடைய சிறைகளே அரணாகி இயேசு கிறிஸ்துவுக்குள் திரும்ப வேண்டும். அவருக்குள் திரும்பும் பொழுது ஆசீர்வாதம், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். தேவன் சொல்றாரு, நம்பிக்கை உடைய அப்படிப்பட்ட சிறையில வாழ்கிற மக்கள், நீங்கள் தேவனிடத்தில் திரும்ப வேண்டும், இயேசு கிறிஸ்துவின் இடத்துல திரும்ப வேண்டும். அப்பொழுதுதான் உங்கள் வாழ்க்கையில 2 மடங்கு ஆசீர்வாதம் வரும். 2 மடங்கு ஆசீர்வாதம் வரும். சிலர் சொல்லுவாங்க, என் கடன் கொடுத்த தீர முடியாதையா. 2 மடங்கு கடன் இருக்கிறது, 3 மடங்கு கடன் இருக்கிறது. எப்படி கொடுப்பேன் என்று எனக்கு நம்பிக்கை இல்லை, மரித்து போய்விடலாம் என்று சொல்ற ஒரு நம்பிக்கையில் அழுது கொண்டிருப்பீங்க. நம்பிக்கை உடைய சிறைகளே அரணாகி இயேசுவிடத்தில் இன்றைக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மை, இரட்டிப்பான நன்மை தருகிறவர். எரேமியா 17:7 சொல்லுது, கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்தால் அவன் செழிப்பான தோட்டத்தை போல இருப்பான், வற்றாத ஜீவ நதியை போல இருப்பான். இன்றைக்கு அவரை நம்பும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 85:12 சொல்லுது, கர்த்தர் நன்மையானதை உனக்கு தருவார், நன்மையானதை தருவார். தாவீது சொல்றார், கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில மேய்க்கிறார், அமர்ந்த தண்ணீர் அண்டையில என்னை கொண்டு போய் விடுகிறார். ஆத்துமாவை தேற்றுகிறார், நீதியின் பாதையில என்னை நடத்துகிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படுவதில்லை. சத்துருக்களுக்கு முன்பாக என் தலையை, என் பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை என்னை தொடர்ந்து வரும். கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நன்மையும் கிருபையும் உங்களை தொடர்ந்து வரும். கவலைப்படாதீங்க. ஒருவேளை பாவம் தொடர்ந்து வருதா? ஒருவேளை சத்துரு உங்களை தொடர்ந்து வருகிறானா? ஒருவேளை கடன் உங்களை தொடர்ந்து வருகிறதா? அல்லது சாபங்கள் உங்களை தொடர்ந்து வருகிறதா? இன்றைக்கு ஒப்பு கொடுங்கள், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்கள். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நன்மை, ஒரு நன்மை கிடைக்காதா? நன்மை கிடைக்காதா? நாசிரத்திலே ஒரு நன்மை கிடைக்குமோ என்று சொல்லி கலங்குகிறார். இன்றைக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நன்மை உங்கள் வாழ்க்கையில ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை உங்களை தொடரும். நீங்கள் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பீர்கள். ஜெபம் பண்ணலாமா? அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது இந்த விடுதலை நேரத்தை பங்கு கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும், கர்த்தருடைய அக்கினி இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா பலவீனப்படுத்துகிற பொல்லாத கிரியைகள் எல்லாம் விலகி போகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய வல்லமை இறங்கட்டும், உம்முடைய அக்கினி இறங்கட்டும். தடைகளை உண்டாய்ப்பீராக.
இயேசுவின் நாமத்தில் சரீரத்தில் இருக்கிற எல்லா மாந்திரீக கட்டுகள் இப்பொழுது தயக்கப்படுவதாக, எல்லாம் வெளியேறட்டும். சரீரத்தில் வல்லமை இறங்கட்டும், சுகமாக்குற வல்லமை இறங்கட்டும். இப்போது ஆற்றுப்பையில கர்த்தருடைய வல்லமை, கிட்னி பையில கர்த்தருடைய வல்லமை, தைராய்டு பிரச்சனைகள் மாறட்டும். பிள்ளை பாக்கியம் இருக்கக்கூடாதபடிக்கு செயல்படுகிற மந்திரங்கள் உடையட்டும். கர்த்தர் ஆசீர்வாதத்தால் நிரப்புங்க. வீடு கட்ட உதவி செய்யுங்க. கடன் பாரங்கள் மாறட்டும். வர வேண்டிய வருமானங்கள் வரட்டும். வியாதிகள் விலகட்டும். பல நாளாய் படுத்திருக்கிற படுக்கை மாறுவதாக. விடுதலை கொடுங்க. ஆசீர்வாதத்தினால நிரப்பும். இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சுகத்தை கட்டளிடுங்கப்பா. கண்ணீரெல்லாம் தொடங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, நிச்சயமாய் உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்திருப்பார் என்று நம்புகிறோம். தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாயிருக்கிறோம். 24 மணி நேரமும் எங்களுடைய ஜெபகோபுரத்தில் உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாயிருக்கிறோம். நீங்கள் மேலே இருக்கிற அந்த நம்பரில் எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை விடுதலை கொடுத்திருப்பார். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களுக்கு தெரிவிக்க மறவாதிருங்கள். தொடர்ந்து இந்த நித்தியம் டிவியை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 7:30 மணிக்கு மாலையிலே பாருங்கள். நிச்சயமாய் ஒரு விடுதலையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. Amen. கீழையாத்தின் பிசிந்தைலமேரண வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே. கீழையாத்தின் பிசிந்தைலமேரண வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே. ஆகும் எல்லாம் ஆகும், ஆகும் உம்மாலாகும், ஆகும் எல்லாம் ஆகும், ஆகும் உம்மாலாகும். கீழையாத்தின் பிசிந்தைலமேரண வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே. கீழையாத்தின் பிசிந்தைலமேரண வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே. பெரும்பாடுள்ள ஸ்திரீ பத்திரத்தை தொட்டு சுகம் பெற்றாளே. 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ பத்திரத்தை தொட்டு சுகம் பெற்றாளே. விசுவாசம் பெரிதென்று பாராட்டி சுகமாயிரு என்று சொல்லி விடுதலை கொடுத்தாரே. விசுவாசம் பெரிதென்று பாராட்டி சுகமாயிரு என்று சொல்லி விடுதலை கொடுத்தாரே. கீழையாத்தின் பிசிந்தைலமேரண வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே. வருடம் வியாதில் கிடந்தானே, சுகம் பெற விரும்புகிறாயா என்று கேட்டானே. 38 வருடம் வியாதில் கிடந்தானே, சுகம் பெற விரும்புகிறாயா என்று கேட்டானே. படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று கை தூக்கி விடுதலை கொடுத்தாரே. படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று கை தூக்கி விடுதலை கொடுத்தாரே.
இலையாத்தின் பிசின் தைலமேரண வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே. தாவீதின் குமாரனே இறங்கும் என்று பத்திமேயு குருடன் கதறினானே. தாவீதின் குமாரனே இறங்கும் என்று பத்திமேயு குருடன் கதறினானே. பார்வையடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று சொல்லி தேவன் கண்களை திறந்தார். பார்வையடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று சொல்லி தேவன் கண்களை திறந்தார். இலையாத்தின் பிசின் தைலமேரண வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே. இலையாத்தின் பிசின் தைலமேரண வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே. ஆகும் எல்லாமாகும், ஆகும் உம்மாலாகும், ஆகும் எல்லாமாகும், ஆகும் உம்மாலாகும். இலையாத்தின் பிசின் தைலமேரண வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே. இலையாத்தின் பிசின் தைலமேரண வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே.